ரொம்பவே மனதை உருக்கும் பதிவு இது. குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தபால்காரர் கடிதம் என்று ஒரு வீட்டின் கதவை தட்டினார். வருகிறேன் என்று உள்ளிருந்து ஒரு குழந்தை போன்ற குரல் கேட்டது. ஆனால் நபர் வரவில்லை. 3 அல்லது 4 நிமிடங்கள் கழிந்தன. இறுதியாக கோபமடைந்த தபால்காரர், ஏய், சீக்கிரம் வந்து கடிதத்தை எடுத்துக்கொள். மீண்டும் குழந்தை போன்ற குரல், ஐயா, கடிதத்தை கதவுக்கு அடியில் வைக்கவும், நான் வருகிறேன் என்றது. தபால்காரர், இது ஒரு பதிவு செய்யப்பட்ட கடிதம், அதற்கு ஒப்புதல் தேவை, எனவே நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்றார். 10 நிமிடங்களுக்கு பிறகுதான் கதவு திறந்தது. எரிச்சலடைந்த தபால்காரர் வாயடைந்தார். கடிதத்தை எடுக்க கால் இல்லாத ஒரு சிறுமி அவன் முன் மண்டியிட்டாள். தபால்காரர் கடிதத்தை அமைதியாக கொடுத்துவிட்டு வருத்தத்துடன் திரும்பி சென்றார். இப்படியே நாட்கள் சென்றது. தபால்காரர் சிறுமியின் வீட்டிற்கு கடிதம் அனுப்பும் போதெல்லாம் கதவு திறக்கும் வரை காத்திருப்பது வழக்கமாயிற்று. அதன் பிறகு தீபாவளி நெருங்கி கொண்டிருந்தது. தபால்காரர் எப்பொழுதுமே வெறுங்காலுடன் இருப்பதை அந்த பெண் கவனித்திருந்தாள். எனவே ஒரு முறை தபால்காரர் கடிதம் வழங்க வந்தபொழுது அந்த பெண் அமைதியாக தரையில் உள்ள கால் தடங்களில் இருந்து தபால்காரரின் கால் அளவை அளந்து கொண்டாள். தீபாவளிக்கு முன்பு அந்த பெண் அவரிடம், மாமா, இது தீபாவளி, உங்களுக்கு நான் கொடுத்த பரிசு என்று அந்த பரிசை கொடுத்தாள். தபால்காரர், நீ எனக்கு ஒரு மகள் போன்றவள், உன்னிடமிருந்து நான் எப்படி அம்மா பரிசு வாங்க முடியும் என்றார். சிறுமி வற்புறுத்தியதால் தபால்காரர் வீட்டிற்கு எடுத்து சென்று பாக்கெட்டை திறந்தார். அவர் ஒரு ஜோடி காலணிகளை பார்த்தபொழுது அவரது கண்கள் கண்ணீர் நிரம்பியது. ஏனெனில் அவரது முழு சேவையின் போதும் அவர் வெறுங்காலுடன் இருப்பதை யாரும் கவனிக்கவில்லை, அந்த பெண்ணை தவிர. அடுத்த நாள் தபால்காரர் தனது தபால் நிலையத்தை அடைந்து அவரை உடனடியாக வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று தபால் அதிகாரியிடம் கெஞ்சினார். போஸ்ட் மாஸ்டர் காரணம் கேட்டதும் எல்லாத்தையும் சொல்லி கண்ணீருடன், ஐயா, இன்னைக்கு அப்புறம் அந்த தெருவுக்கு போக முடியாது, அந்த சிறுமி என்னை வெறுங்காலுடன் பார்த்து காலணியை கொடுத்தார், நான் எப்படி அவளுக்கு காலை கொடுப்பேன், என்னால் இயலாதே, நான் கடவுள் அல்லவே என்று ரொம்ப வருத்தப்பட்டார். கண்ணீர் சிந்திய பதிவு இது. படித்ததில் மிகவும் பிடித்தது. உங்களுக்கு பிடித்திருந்ததா இந்த கதை?